ஹே காய்ஸ், வெல்கம் டு துளசி ஃபன் டைம்ஸ். நான் ஏன்டா ஒரு ஆதி காலத்து குச்சி பையை உதறிட்டுருக்கேன்னு நினைக்கலாம். அந்த குச்சி பை நம்புற அளவுக்கு இன்றைக்கி மாங்காய் வாங்கலான்னு எங்கள் பக்கத்து காட்டுக்காரங்க காட்டுக்கு போய் மாங்காய் வாங்கலான்னு போனோம். போகிற வழியில் ஒரு கொய்யாக்க மரம் இருந்துச்சு. அந்த கொய்யாக்க மரத்தில் எங்கள் அம்மா ஒரு கொய்யாக்காய் அறுத்து கொடுத்தாங்க. அதை கீழே விழுந்து அதை தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ பொறுக்கி எடுத்துட்டேன். அதை வீட்டுக்கு போய் திங்கிற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை இல்லை. அதனால் அங்கே போகிற வழியிலே சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் நடந்து வந்தேன். அப்படியே காட்டுக்காரங்க காட்டுக்கு வந்தாச்சு. நிறையா செங்காலாம் இருந்துச்சு அந்த மரத்தில். அப்புறம் நாங்களும் ஒரு தார்ப்பா விரித்து மாங்காவெலாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் தார்ப்பா வச்சு அறுக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா மாங்காய் மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா மாங்காய் பழுக்காது. அதனால் ஒரு தார்ப்பா விரித்து அதில் மாங்காவெல்லாம் பிடிச்சோம். தார்ப்பாவில் பட்டுச்சுன்னா மாங்காய்க்கு அடி விழாது, அதனால் பழுக்கும். மலை சாரல் போல் மாங்காய்லாம் மலை மாதிரி வானத்துலேருந்து கீழே விழுற மாதிரியே விழுந்துச்சு. நானும் தார்ப்பாவில் கடந்த மாங்காவெல்லாம் பொறுக்கி நம்ம அரிய பையாகிய குச்சி பையில் பொறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் டேஸ்டிங்க்கு ஒரு மாங்காய் கிள்ளி கடித்த மாங்காய் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக பழுக்கு போட்டு சாப்பிட்ற மாங்காய் விட கிளி கடித்த அணில் கடித்த மாங்காய்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கே கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கிளி கடிச்சது அணில் கடிச்சதுலாம் நினைக்காதீங்க, உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளும் அரிய பையை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறப்ப எங்கள் அம்மா இந்த பை எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க, நான் தான் வழிகட்டாயமாக எடுத்துகிட்டு வந்தேன். மாங்காய் போட்டு தூக்கிட்டு வரக்குள்ளே அந்த பை பிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் ஒரு சாக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பை பீனும் நான் கனவா கண்டு அதுக்கு என்ன போட்டு திட்டுறாங்க. நம்ம சேனல் புதுசாக பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.